எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பொடி வகை. பூசணி விதையை வச்சு இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். பூசணி விதை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை நமக்கு தேவைங்க. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 6 வரமிளகாய், பூசணி விதை 1 கப்புங்க, 250 கிராம் இருக்கிற மாதிரி பூசணி விதை. 2 மீடியம் சைஸு பூசணிக்காயிலேருந்து நீங்கள் விதையை எடுத்து காய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணோம்னா நமக்கு பொடி ரெடி ஆயிருங்க. வாங்க ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானிலை வச்சுங்க. நம்ம ஜீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. ஜீரகம் சீக்கிரமே கரைஞ்சிரும், அதனால் ஃபஸ்ட்டே ஜீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. ஜீரகத்தை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அதே வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் கருவேப்பிலை நம்ம டைரெக்டாக போட்டு வறுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா கருவேப்பிலையை போட்டுங்க வறுத்து இந்த கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாயை போட்டு வறுக்கிறோம். எப்பயுமே வரமிளகாய் போட்டு வறுக்கும் பொழுது காம்போடு போட்டு வருங்க. இது மாதிரி காம்பு நீக்கிட்டு வறுக்கும் பொழுது நம்ம வறுக்கும் பொழுதே அந்த விதைப்பகுதி வெளியே வந்துடுது. அதனால் நெடி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்மளால் வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வறுக்கும் பொழுது காம்போடையே போட்டு வறுத்துட்டு காம்பை அதுக்கப்புறமா தனியாக எடுத்துக்குங்க. கடைசியாக நம்ம பூசணி விதைகளை வறுக்க போகிறோம். பூசணி விதையை வறுக்கிறதுக்கு நம்ம சட்டி நல்லாவே சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் பூசணி விதையை போட்டு வறுக்கணும். பூசணி விதை வறுபடுறதுக்கு டைம் ஆகும். நல்லா மொறு மொறுன்னு விதை வறுபட்டு கிடைக்கணும். அது மாதிரி வறுத்து எடுத்தால் தான் நம்மளுடைய பொடி நமக்கு சுவை மிகுந்ததாக இருக்குங்க. நல்லா நீங்கள் வறுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூசணி விதை பாப்பாகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த பூசணி விதையும் எடுத்து வறுத்து வச்சுக்கக்கூடிய மற்ற பொருட்களோட எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம கல்லுப்பு, அதே போல் வடைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதே சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த வடைப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லா சூடாக இருக்கக்கூடிய வடைச்சட்டியில் கல்லுப்பு போட்டு நல்லா சத்தம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இது மாதிரி கல்லுப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வடைப்பருப்பையும் போட்டுங்க நல்லா வறுத்து எடுத்துடணும். நம்ம இந்த பொடி செய்கிறதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வறுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு பொருளும் கரிஞ்சிடாமல் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொடி செய்யும் பொழுது பொடியோடைய சுவை நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு பொடி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம சூப்பராக வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூசணி விதையை தவிர மீதி எல்லா பொருட்களையுமே மிக்சி ஜாரில் போட்டுங்க நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பூசணி விதையை இதில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுடைய பொருட்களை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பூசணி விதையை கடைசியாக போட்டு அரைக்க போகிறோம். எப்போவுமேங்க நம்ம இது மாதிரி பொடி வகைகள் செய்யும் பொழுது நிலக்கடலையோ பூசணி விதை இது மாதிரி விதைகளை வச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த விதைகளை கடைசியில் தான் போடணும். அதில் எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம நிறையா நேரம் ஓட்டிட்டோம்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொடிக்கு டேஸ்ட் கிடைக்காது. பாருங்கள், சூப்பராக நமக்கு பூசணி விதை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு பூசணி எப்போ அதிகமாக கிடைக்குதோ அப்போ அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமயங்களில் இது மாதிரி வறுத்து நம்ம பூசணி விதை பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பூசணி விதை பொடி ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பூசணி விதைகளில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ஈவன் கேன்சர் ரிஸ்க்கு கூட இது குறைக்குது. நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை வீட்டில் இதே அளவுகளோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க.
உங்களுக்கு சிம்பிளான இந்த பூசணி விதை பொடி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.